ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இது சிவராத்திரிக்கு எடுத்த வீடியோ. நாங்கள் சிவராத்திரி அன்னைக்கு கோயிலே ஸ்டே பண்ணியாச்சு. நைட்டு அங்கேயே இருந்து கண்முழிச்சோம். முதல் கால பூஜை தான் நடந்துக்கிட்டு இருக்கு. ஸோ அவ்வளோ கூட்டம் இருந்துச்சு முதல் கால பூஜையை பார்க்குறதுக்கு. உள்ளார கூட அபிஷேகம் பண்ணுறப்ப பார்க்க முடியல. அதனால் வெளியில் ஸ்க்ரீன் இருக்குது பார்த்தீங்களா, அது மூலயமா தான் பார்த்தோம். அப்புறம் சாமியெல்லாம் கும்பிட்டு முடிச்சிட்ட பிறகு உள்ளார போய் சாமி தரிசிச்சுட்டு வந்தோம். சிவன் பார்க்கவே எவ்வளோ பிரம்மாண்டமாக அழகாக தெரிகிறாரு பாருங்களேன். ஒவ்வொரு வருஷமும் சிவராத்திரிக்கு நிறைய ப்ரோக்ராம்ஸ்லாம் நடக்கும். அதில் வெளியூரில் இருந்தெல்லாம் டான்ஸ் பரதநாட்டியம் ஆடுறதுக்கெல்லாம் நிறைய பேர் வருவாங்க. இந்த வாட்டியும் அதே மாதிரி தான் நிறைய டான்ஸ் இருந்துச்சு. ப்ரோக்ராம்ஸ்லாம் நிறையா இருந்தது. ஒரு 10 o'clock வரைக்கும் டான்ஸ் ப்ரோக்ராம்ஸ்லாம் நடக்கும். அதுக்கப்புறம் ஒரு 10:30 மேலே கூத்து பார்ப்போம். ஸோ ட்ராமாலாம் போயிட்டுருக்கோம். மார்னிங் 6 o'clock வரைக்கும் ட்ராமா போயிட்டுருக்கோம். இன்னும் நிறைய டான்ஸஸ்லாம் இருந்தது. அப்புறம் மால்கம்லாம் கூட பண்ணியிருந்தாங்க. ஸோ எல்லாத்தையும் இதில் ஆட் பண்ண முடியல. ஸோ கொஞ்சம் கிளிப்ஸை மட்டும் இதில் ஆட் பண்ணியிருக்கோம். இதில் இந்த குட்டி பாப்பா போட்டிருக்க பாவாடை சட்டியும் பாவனா போட்டிருக்க பாவாடை சட்டியோட கலரும் சேமு. போயிட்டு க்ரீச்சடினா அவள் அடிக்கவே மாட்டோன்னு சொல்லிட்டா பாவனா. முதல் கால பூஜை நாங்கள் அட்டன் பண்ணிவிட்டு வீட்டுக்கு கிளம்பியாச்சு. போயிட்டு நாங்கள் சாப்பிட்டுட்டு அங்கேயே அன்னதானம் போடுறாங்க. நான் ரொம்ப கூட்டமாக இருந்ததுனால எதுவுமே பண்ண முடியல. அதனால நாங்கள் வீட்டுக்கு போயிட்டு சாப்பிட்டுட்டு ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிக்கிட்டு நார்மலாக நாங்கள் நைட்டு தங்குற மாதிரி வந்தாச்சு. இதில் அஜிக்கும் பாவனாக்கும் நெக்ஸ்ட் டே ஸ்கூலு. வராதிங்கப்பா, 2 பேரும் வீட்டில் ஆயா இருக்காங்க கூடவே இருங்கன்னு சொன்னால் இல்லை நாங்கள் கண்டிப்பாக வருவோம் அப்படின்னு அடம்பிடிச்சி வந்தாங்க. கொஞ்ச நேரம் கூட ஆகலை, பயங்கரமாக தூங்கி விழ ஆரம்பிச்சிட்டாங்க, படுத்துட்டாங்க. இங்கே பாருங்களேன், 2 பேரும் ஆளுக்கு ஒரு கால் மடியில் படுத்து தூங்கிட்டாங்க. அதனால் ஒரு 3 மணிக்கெலாம் நாங்கள் என்ன பண்ணிட்டோம், 3 கால பூஜை மட்டும் அட்டன் பண்ணிவிட்டு ஒரு 3:30 வீட்டுக்கு கிளம்பியாச்சு. ஏன்னா கொஞ்சம் நேரமாகச்சு அஜி பாவனை தூங்கினா தானே காலையில் ஸ்கூலுக்கு போக முடியும். அதனால் நாங்கள் வீட்டுக்கு கிளம்பி நாங்கள் கரெக்டாக குளிச்சுட்டு 4வது கால பூஜை அட்டன் பண்ணுறதுக்கு வந்தாச்சு. வீட்டுக்கு போயிட்டு அஜி பாவனாவை தூங்க வச்சுட்டு நானும் வனிதா அம்மா 3 பேரும் குளிச்சுட்டு நாங்கள் 4வது கால பூஜை அட்டன் பண்ணுறதுக்கு வந்தாச்சு. கூத்து முடிஞ்சிடுச்சு. இங்கே பாருங்கள் எவ்வளோ அழகாக சிவபெருமான் இருக்கார் பாருங்கள். பார்க்கவே அப்படியே கண்கொள்ளா காட்சி மாதிரியே இருக்குது. சிவராத்திரி அன்னைக்கு நைட்டு ஃபுல்லாக கண்முழிச்சு சிவபெருமானை தரிசித்ததில் ரொம்ப மனசுக்கு நிறைவாக இருந்தது. ஒவ்வொரு வருஷமும் இதே மாதிரி கோயிலில் ராவு தங்கி நம்ம நாடகம்லாம் பார்த்து ரொம்ப ஜாலியான ஒரு டேவாக போச்சு அன்னைக்கு.
அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நம்புகிறோம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.